ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குடல் கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து அதில் குடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா 5 விசில் வர்ற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 2, பச்சை மிளகாய் 1, வேக வச்சு எடுத்துக்கிட்ட குடல், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்து சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி இது கூட ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேக வச்ச குடலை அதோட போட்டு நல்லா கிண்டிக்கணும். இப்போ இது கூட என்னென்ன மசாலா ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், பெருஞ்சீரகத்தூள், மட்டன் மசாலா, குழம்பு மசாலா 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியெல்லாம் குடலில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியே வரும். அது அந்த மசாலாவோட மெஜ்ஜாகிற. இதோட கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வேக விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 3 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயும் தண்ணியும் நல்லா பிரிஞ்சு வர்றது அழகாக தெரியும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மல்லி இலை தூவி இறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். குடல் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.